கொள்ளும் குடும்பத்தினருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் அணைக்கும் கை என்று பேச வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரு சில காரணங்களும் உள்ளது. அதற்கு வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளையும் உதாரணமாக கூறலாம். நாம் அனைவருக்கும் தெரிந்த தாமஸ் ஆல்வா எடிசனையே கூறலாம். அவர் முதலில் பள்ளிக்கு செல்லும் பொழுது இந்த பிள்ளை படிக்க தகுதியற்றவர் என்று கூறுவார்கள். அந்த பிள்ளையை வீட்டுக்கு கூட்டிச் செல்லுங்கள் என்றும் கூறினார்கள். ஆனால் அந்த தாய் என் பிள்ளை நன்றாக படிப்பார் என்று சொல்லும் பொழுது அங்கு அந்த அன்பு இருந்தது. அப்பொழுதுதான் என் பிள்ளை நன்றாக படிப்பான் என்று சொல்லும் பொழுது அங்கு அந்த அன்பு இருந்தது. அந்த தாயின் அன்பு தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து உலகமே போற்றக்கூடிய மாபெரும் மனிதராக வளர்த்தாள். அப்பொழுது அந்த பிள்ளை பள்ளி நிர்வாகம் கூறியது என்று அடிக்கவில்லை, அன்பால் சொல்லிக் கொடுத்ததால் நமக்கு உலகமே போற்றக்கூடிய அறிவியல் அறிஞர் கிடைத்தார். ஆகையால் பிள்ளைகள் சின்ன சின்ன தவறு செய்யும் பொழுது அன்பால் சொல்லி புரிய வைத்தால் மாபெரும் அறிவாளியாக மாற்றுவார்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் அடிக்க ஆரம்பித்தால் கோபமானவர்களாக தான் மாறுவார்கள். ஆகையால் பிள்ளைகள் மன்னிக்க முடியாத தவறு செய்யும் பொழுது அடித்துதான் திருத்த வேண்டும். ஆனால் அது எந்நேரமும் கை கொடுக்காது. பிள்ளைகள் மார்க் கம்மியாக எடுத்தாலும் மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசினாலும் அடிக்கும் போதும் பிள்ளைகளுக்கு மேலும் மன உளைச்சலை தந்து எதிர்மாறாக தான் உருவார்கள். ஆகையால் பிள்ளைகள் எந்த நேரமும் அடிப்பதும் திட்டுவதும் கோபமாக நடந்து கொள்ளுவதும் வெறுப்பை காட்டுவதுமாக இருந்தால் பிள்ளைகளில் பள்ளிகளில் நடந்த நல்ல விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் பெற்றவர்களிடம் கூற மாட்டார்கள். அதே அன்பால் சொல்லிக் கொடுத்து பாசமாக கேட்டால் அனைத்து நல்ல விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளுவார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ உள்ளது. பிள்ளைகளை அடிப்பதை விட்டு தட்டி கொடுத்து அன்பால் திருத்த வேண்டும். ஆகையால் பிள்ளைகள் வளர்ச்சிக்கு அடிக்கும் கையை விட அணைக்கும் கை தான் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். பிள்ளைகள் பள்ளியில் படிக்கும் போது ஆசிரியர்கள் கூட குச்சை வைத்து அடிக்க மாட்டார்கள். ஏனால் அரசாங்கமே கூறிவிட்டது பிள்ளைகளை குச்சை வைத்து அடிக்கக்கூடாது என்று. மேலும் எனக்கு பேச வாய்ப்பளித்த பல லைன் சங்கத்தினருக்கும் மற்ற பொறுப்பாளர்களுக்கும் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அடிக்கும் கையே என்பதை பற்றி பேச வருகின்றார் திருவாளர் ஏ முகமது அலி அவர்கள். முகமது அலி அவர்களே, உங்கள் நையாண்டியினால் எதிரணியை திணற வையுங்கள். நடுவர் அவர்களே, என் உயிர் நண்பர்களே, என் எதிரி தோழிகளே, மற்றும் நாங்கள் இங்கே பசியோடு இருக்கும்போது சிக்கன் 65 சுண்டல் வரைக்கும் சாப்பிட்டு கொண்டு எங்கள் பேச்சை ரசித்து கொண்டிருக்கும் அன்பு குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் மகிழ்ச்சியிலே எங்கள் இன்பத்தை காண்கிறோம். இதோ எனது டாபிக். பிள்ளைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு அடிக்கும் கையா அணைக்கும் கையா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லும்போது மாதாவை முதலில் சொல்கிறோம். அதுபோல அவரே அறியாமல் பிள்ளைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு அடிக்கும் கை என்று சொல்லியுள்ளார். இதிலிருந்து அடிக்கும் கை ஃபர்ஸ்ட் வந்துடுது. ஓகேவா? அடுத்தது, இப்போது ஒரு தங்க நகை இருக்குது. தங்கத்தை என்ன பண்ண நல்லா தட்டினா தான் தங்கம் உங்களுக்கு என்ன ஆகும்? நகையாக ஆகும். அதே மாதிரி ஒரு கருங்கல் இருக்குது. அந்த கருங்கல்ல அடின்னு அடிச்சு சுத்தால அடிச்சாதான் அது ஒரு அழகிய சிலையாகும். அதே போலத்தான் மேளம் இருக்குது. மேளத்தை மொல்லமாக அன்பா தடவின்னு வந்தால் ஒரு ஓசை ஒன்றும் வராதுங்க. மேளத்தை போட்டு டம்புக்குன்னு சாத்தா தான் அது கல்யாணத்துலேருந்து எல்லாத்துலேயும் அந்த மேளம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அணைக்கிறது தனி, அடிக்கிறது தனி. அடிக்குன்னா போட்டு கும்முன்னு குத்துறது கிடையாதுங்க. அடிக்கிறதுனா அதீத கண்டிப்பு.
அடிக்கிறது என்பது அதீத கண்டிப்பு. குழந்தை காத்தால குழந்தை இருக்குது வச்சுங்க, ராஜா காத்தால எந்திரிடா, பல்லு தைடா, அப்புறமா யூனிஃபார்ம் போடுறா, சாப்பிட்றா, ஐடி போடுறா, எழுந்து போடா சொல்லி டெய்லி இருப்பீங்களா? மற்றும் இங்கே இருக்கும் குடும்ப உறுப்பினருக்கு பேசுகிறேன், அதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க. சும்மா படுறான்னு ஒரு வாட்டி சொல்லுவீங்க, அடுத்த வாட்டி அந்த குழந்தை கேட்கலன்னா பலார்னு ஒன்று போட்டு தான் நீங்கள் வளர்ப்பீங்க. அப்படி வளர்த்தா தான் குழந்தைய வளர்க்க முடியும். அதே மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. கோலத்தா குரங்காடம் அடிக்கிற கைதான் அணைக்கும், ஏகப்பட்ட பழமொழிகள். பழமொழி என்றைக்கும் பொய்த்ததில்லை, அதுபோல் அடி என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்ன ஒன்று, அடினா அடிக்கிறது இல்லை, அதீத கண்டிப்பு. என்னைக்கு அதாவது சொல்லுவாங்களே, கோல் எடுங்க, குழந்தைய ஒரு குறிப்பிட்ட வரை படிக்க அடிங்க, அவ்வளோதான் போதும். அதுக்கோசரம் பரம்பால் அடிக்க வேண்டாம். இப்போது டைம் இல்லாத காரணத்தால் இன்னும் எனது விரிவுரையை இத்துடன் நிறுத்தி கொண்டு, நடுவர் அவர்களே, அடிக்கும் கைதான் மிகவும் உன்னதமானது என கூறி, அதாவது கண்டிப்பானது தான் உன்னதமானது என கூறி தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரன்புடையரே, அடுத்தபடியாக அணைக்கும் கைகளே என்பதை வலியுறுத்தி திருமதி ஜி ஆர்த்தி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் என்னை தயவு செய்து கவனிக்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச போகிறேன். நீங்கள் வீட்டில் போயிட்டு இதோ உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் கேட்கலாம். முதல்ல வெங்கடேசன் சார், என்னோட எதிரணி வெங்கடேசன் சார் வரும்போது ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு கை தட்டுங்கன்னு சொன்னார். அடிக்கும் கையில் உக்காந்துட்டு கை தட்டுங்கன்னு அவர் எந்த தைரியத்தை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. முதல்ல எப்படிங்க அடிக்கும் கையில் உட்காந்துட்டு கை தட்டுனா யாருன்னு கை தட்டுவாங்களா? அது அவருக்கு புரியாமையே அவர் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம தம்பி நரேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த காலத்தில் தான் இந்த கெட்ட பழக்கம்லாம் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் அவன் ஆசிரியரை கத்தியால் குத்தியிருக்கான். நான் 90s கிட். நான் படிச்சும் போதே அந்த மாதிரியான நிறைய தவறுகள் நடந்திருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம பிள்ளைகளை கொண்டு போற விதத்துல தான் இருக்கு. அதே மாதிரி முகமது அலி சார் சொன்னாரு, தங்கம் அடிச்சாதான் என்னாகும், அது ஒரு பொசிஷனுக்கு வரும்னு சொன்னாரு. அதனால தான் தங்கம் யாருக்குமே சுலபமா கிடைக்க மாட்டுது. அதன் விலை அப்பப்ப என்ன ஆகுது, உயர்ந்துகிட்டே வருது. அதை அடிக்கிறதுனால தான் அது நம் கைக்கு இயல்பா சுலபமா நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது. புரியுதுங்களா? அடுத்தது ஒரு திருக்குறள் சொல்றேன். அன்பினும் ஆர்வம் உடைமை, அதினும் நண்பினும் நாடா சிறப்பு. அன்புனா எல்லாரும் நேசிக்க வைக்கவும் செய்யும், அதே சமயத்துல நட்புடன் பழக வைக்கவும் செய்யும். அன்பு இந்த வார்த்தை சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அப்போ அது நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை உருவாக்குது. அப்ப புத்துணர்ச்சி உருவாக்குற அந்த அன்பை நாம் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்தே அவர்களிடம் அன்பு காட்டி நெறிப்படுத்தி வளர்க்கும் பொழுது அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள். அடிக்கும் கை அணைக்கும்னு நடுவர் அவர்கள் இருந்து இந்த எதிரணி எல்லாரும் அதை தான் பேசின்னு இருக்காங்க. அடிக்கும் கை அணைக்கும், அடிக்கும் கை அணைக்கும், அடிக்கும் கை அணைக்கும். அடிக்கும் கை அணைக்கும்ன்றது கரெக்ட். எப்போ தெரியுமாங்க? என் காலத்தில் நான் கூட அடி வாங்கியிருக்கேங்க. எப்போனா அந்த 90s கிட் அந்த டைமில் அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா அப்போல்லாம் எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஒருத்தர் அடித்தா ஒருத்தர் ஒரு கை அடித்தா 40 கை வரும் அணைக்கிறதுக்கு. தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, சித்தி, சித்தப்பான்னு இவ்வளோ பேர் வருவாங்கள்ல நம்மளை அணைக்கிறதுக்கு. அப்போது அவங்க அடிக்கும் போது அவங்க மற்றவங்க அணைக்கிற டைமில் அந்த செகண்ட் அந்த எதுக்காக அடிச்சாங்கன்றதே நம்ம என்ன ஆயிடும், மறந்துடும். அதனால தான் அடிக்கும் கை அணைக்கும்ன்றது அந்த காலகட்டத்துக்கு அது பொருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அடிக்கும் கை அணைக்கும்ன்றது பொருந்தாது. ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க எப்படி வளர்றாங்க, ஒண்ணு அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி வளர்றாங்க, அப்படி இல்லைன்னா டே கேர்ல வளர்றாங்க. டே கேர்ல எல்லாரும் அன்பை காட்டி வளர்க்க முடியுமா? அம்மா அப்பாவும் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, டே கேர்லயும் திட்டுறாங்க, அடிக்கிறாங்கன்னா எப்படி பசங்க நல்லா வளருவாங்க? கண்டிப்பா அவர்களால நல்லா வளர முடியாது. அடிக்கும் கை அணைக்கும், அடிக்கும் கை அணைக்கும். ஆனா அன்பு காட்டி எவ்வளவு அன்பு காட்டி வளர்க்குறீங்களோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தை அடைவார்கள். எல்லாருக்கும் ஹிட்லரை பத்தி தெரியும். ஹிட்லரை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஹிட்லர்னா யாரு? ஒரு மோசமான கொடுமையானவர் ஹிட்லர்ன்றவர். ஆனா அந்த ஹிட்லரோட வாழ்க்கை வளர யாருக்குன்னா தெரியுமா? அவர் சின்ன 3 மாத குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டிய வரைக்கும் ஈவி இரக்கமே இல்லாம கொன்னவர். அவர் எதுக்கு கொன்னாருன்னு ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வுல என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய அப்பா ஹிட்லரோட தந்தை அவரை வளர்த்த விதத்தினாலதான் ஹிட்லர் இந்த மாதிரி மாறிட்டார். ஏன்னா ஹிட்லர் அவங்க அப்பா ஹிட்லரை பேர் வச்சு கூப்பிட மாட்டாரு, விசில் அடிப்பாங்க, எல்லாரும் லைனா நிக்கணும். அவங்க பசங்க அப்படியே லைனா தண்டனை கொடுப்பாரு, ஒருத்தருக்கு அவங்க தண்டனை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வளர்ந்த ஹிட்லர் மனித இனத்தையே வெறுத்து மனிதர்களாய் பிடிக்காம போய் அது கடைசியில் என்ன ஆனாரு? ஒரு பெரிய கொடுமையானவரை ஆயிட்டாரு. இப்போ அடிக்கும் கை என்ற இடத்துல அவர் வந்திருக்காரு. அதனாலதான் சொல்றேன், பிள்ளைகளை இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிமையாக பேசுறது விட்டுட்டு கடுமையாக நீங்க பேசுனீங்கன்னா கனியை விட்டுட்டு காயை பறிக்கிறதுக்கு சமமாகும். நான் ஒண்ணு சொல்றேங்க, அன்பு காட்டி வளர்த்தீங்கன்னா 3 விஷயம் நீங்க உங்க பிள்ளைகள் கிட்ட இருந்து பார்க்கலாம். முதல் விஷயம், சிந்தனை திறன் வளரும். சிந்தனை திறன்னா எது சரி எது தவறு என்ற வேறுபாடை அறிந்து அவர்கள் நடப்பார்கள். இதே நீங்க அடிச்சீங்கன்னா தவறோ சரியோ பண்ணணும், அந்த வேலையை செய்யணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் வரும். இரண்டாவது, இடைவேளை. இடைவேளைன்னா என்ன? பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள இடைவேளை மிக 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 அவசியமானது. அந்த இடைவேளை அன்பு காட்டுறதுனால கண்டிப்பாக அவர்கள் சுற்றி என்ன நடந்தாலும் நம்மிடம் பகிர்வாங்க. அப்படி பகிரும் போது நம்மளால அவர்களை சரியான விதத்தில் அவங்கள நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். இதுவே அடிச்சிங்கன்னா அவங்க சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ இதனால அவங்க தவறாக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் நம்மளே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும். மூணாவது, முடிவெடுக்கும் திறன். இங்கிலீஷ்ல டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. டிசிஷன் மேக்கிங்னா என்ன? அவர்கள் தன்னிச்சையாகவே எந்த ஒரு வேலையையும் செய்ய வேண்டும். தன்னிச்சையாகவே எந்த ஒரு வேலையையும் செய்ய வேண்டும். ஆனா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தையும் செய்யும் போது அவங்களால என்ன பண்ண முடியாது? வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னிச்சையாக செய்ய முடியாது. அது ஆகவே எதிரணியில் உட்கார்ந்து இருக்கும் மூவருமே அடிக்கும் கையில பேசி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போனா அவங்க பசங்களை எப்படி பார்ப்பாங்க? அடிக்கும் கை பேசிட்டு வந்திருக்காரு, நம்ம அப்பா நம்ம தாத்தா எல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு, அப்ப இவங்க கண்டிப்பா நம்மளை வச்சு செய்வாங்க. அதனால இனிமேல் அவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதே மாதிரி ஸோ பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு அணைக்கும் கையே என்று தீப்பறிக்குமாறு நடுவர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்களும் வீட்டுக்கு போகணும். அவங்க பேரன் பேத்தி அப்பா பையன் குழந்தை யாரா இருந்தாலுமே அவரும் ஃபேஸ் பண்ணோம். அவரை ஹீரோவா பார்க்கறதோ வில்லனா பார்க்கறதோ அவர் கொடுக்குற தீர்ப்புல தான் இருக்கு. வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்புடையீர், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே 8 பேர் நன்றாக பேசினார்கள். ஒவ்வொருவரை பற்றியும் நான் தனித்தனியாக கூற வேண்டும், ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. 8 பேருமே மிகச்சிறந்த பேச்சாளர்கள். இங்கே கத்தியின்றி ரத்தமின்றி நமக்கு விடுதலை வாங்கி தந்தார் என்று இவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒட்டைச்சிவிங்கி எட்டி உதைத்துத்தான் வளர்க்குது, இறந்து போனால் அந்த குட்டி தேவையில்லை என்று ஒதுக்கி தள்ளியது என்று சொன்னார்கள். முகமது அலி அவர்கள் தங்கம், கற்சிலை, மேளம் போன்ற பொருள்களை எல்லாம் உதாரணம் காட்டி நமக்கு அடிக்கிற கைதான் நன்றாக வளர்க்கும் என்று சொன்னார்கள். நீங்கள் ஒன்றை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், குறிப்பிட்ட காலம்தான் அடிக்கலாம். ஒரு குழந்தையை 5 வயதிலிருந்து 15 வயது வரை தான் அடிக்க முடியும். 15 வயதுக்கு மேலே உள்ள பிள்ளையை நாம் கொஞ்சம் முறைத்தால் அவன் பதிலுக்கு நம்மை முறைப்பான். 5 வயதுக்கு உள்ளே உள்ள குழந்தையை அடித்தால் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், என்னையா குழந்தை வளர்க்குற, 5 வயசு கூட ஆகலை, அதை போட்டு இப்படி அடிக்கிறிய அப்படின்னு சொல்லுவான். ஆக ஒரு 10 ஆண்டுகள் தான்
நீங்கள் அடித்து வளர்க்க முடியும், ஆனால் அணைப்பதற்கு காலம் கிடையாது.